மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி. இந்திய பங்குச்சந்தைகளில் ஏற்றம். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 700 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்து வர்த்தகம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதி திமுக எம்எல்ஏ பொன்னுசாமி காலமானார். மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிர் பிரிந்தது. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அரூர் அருகே தீர்த்தமலையில் 2 மணி நேரத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவு. வரலாறு காணாத கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். வீடூர் அணையிலிருந்து நீர் திறப்பு 5647 கன அடியாக அதிகரிப்பு. 18 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சாத்தனூர் அணை திறப்பால் விழுப்புரம் அருகே வெள்ளத்தில் மூழ்கிய தரைப்பாலம். ஆபத்தை உணராமல் வெள்ளத்தை கடக்கும் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என கணிப்பு. தமிழகத்தில் பெய்து வரும் கனமழையால் வேகமாக நிரம்பும் நீர்நிலைகள். அணைகளிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. தொடர் கனமழையால் திருவண்ணாமலை செண்பகத்தோப்பு அணையில் நீர் திறப்பு அதிகரிப்பு. ஆரணி கமண்டல நாகநதியில் வெள்ளம் பெருக்கெடுப்பதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் அதிக அளவில் வெளியேறும் ரசாயன நுரைகள். சுற்றுச்சூழல் மட்டுமின்றி மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் அபாயம். கனமழை காரணமாக வரத்து குறைந்து சென்னை கோயம்பேட்டில் தக்காளி விலை உயர்வு. சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 70 ரூபாய் வரை விற்பனை. கொள்முதல் செய்யப்படாத நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை தேவை என வலியுறுத்தல். தொடர் மழையால் அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும். அதிமுக ஆட்சியில் நடவு நடும் அளவிற்கு நெல் முளைத்திருந்ததாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விமர்சனம்.
அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் அதிக அளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். அவர்களுடைய காலத்தில், அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாற்று அந்த அளவுக்கு இவ்வளவு உயரத்துக்கு நாற்று நடுவு நடுகின்ற அளவுக்கு நாற்று முளைத்த காட்சிகளும் நீங்க பார்த்திருக்கின்றீர்கள். இப்ப கடந்த ஆட்சியை விட இப்ப 2 மடங்கு அளவுக்கு கூடுதலாக அந்த குடோன்கள் கட்டப்பட்டு இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். தாம்பரம் செங்கல்பட்டு இடையான 4வது ரயில் பாதைக்கு மத்திய அரசு ஒப்புதல். 30.2 கிலோமீட்டர் பாதைக்கு 757 கோடியே 18 லட்சம் ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு. பீகார் தேர்தலுக்கு பிறகு நாடு முழுவதும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் கொண்டுவர திட்டம். மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை. டெல்லியில் பீகார் மாநில ரவுடிகள் 4 பேர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. பீகார் சட்டமன்ற தேர்தலை சீர்குலைக்க சதி செய்ததாக காவல்துறையினர் குற்றச்சாட்டு. பீகாரில் தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 30,000 ரூபாய் சம்பளத்தில் அரசு வேலை. ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் வாக்குறுதி. கூட்டணியையே ஒற்றுமையாக கட்டிக்காக்க முடியாதவர்கள் பீகாரில் எப்படி நல்லாட்சி தர முடியும்? இந்தியா கூட்டணி குழப்பங்களை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் கேள்வி. சாத் பூஜையொட்டி சொந்த ஊருக்கு செல்வதற்காக பஞ்சாபின் ஜலந்தர் ரயில் நிலையத்தில் குவிந்த பயணிகள். ரயில் பெட்டியின் கதவை உடைத்து திறக்க முயற்சித்ததால் பரபரப்பு. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா குறைத்துக் கொள்ளும் என ட்ரம்ப் பேச்சு. நிறுத்திக் கொள்ளும் என கூறி வந்த நிலையில் குறைத்துக் கொள்ளும் என மாற்றிக்கொண்ட அமெரிக்க அதிபர். வெனிசுலாவில் சிறிய ரக விமானம் கீழே விழுந்து விபத்து. 2 விமானிகள் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. Nos quiere impresionar, nos quiere impresionar. Algo antes del tiempo. Nos quiere impresionar, nos quiere impresionar. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. 20 ரன்களுக்குள் 2 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாற்றம். மக்களோடு கொண்டாடும் மெஜஸ்டிக் மகாராஜாவின் 90வது தீபாவளி திருவிழா. மெஜஸ்டிக் மகாராஜா தஞ்சாவூர், ராமநாதபுரம், காரைக்குடி மற்றும் திருச்சி.